ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? விடுதலை. நம்முடைய இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 நினைவு கூர்ந்தோம். அதுவும் அந்த அந்நிய தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்களுக்கு இந்த சுதந்திர தினத்தை பற்றி நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அருமை அவ்வளோ நல்லா தெரியும். சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறோமா அப்படின்னா நாம விடுதலை பெறணும். இப்ப சிலவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல ஒரு அடிமைத்தனத்துல இருப்பாங்க. என்ன தெரியுமா? அது கோபம். ஆமா, கோபம்ன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். நிறைய எதிர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ அதில் ஒருவேளை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அதன் அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே விடுதலை பெறணும். ஏன்னா இந்த கோபம் கண்ணை கட்டுதும்பாங்க, கோபம் தலைக்கு ஏறிடுச்சுன்பாங்க. அப்படியெல்லாம் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம யார் மேலே கோவப்படுறோமோ அவங்களுக்கு நாம் பொல்லாப்பு செய்வோம், அவங்களுக்கு கெடுதி செய்வோம், அவங்க மனசு நோகும்படியான வார்த்தைகளை அள்ளி வீசுவோம். இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு செய்கிறோம். ஆனால் நமக்கும் கோபம் ஏறும்ப என்ன ஆகும்? அப்படியே வேத்து விறுவிறுக்கும், அப்படி டென்ஷன் ஏறும், பிபி ஏறும். எதுக்குங்க இதெல்லாம்? அப்போ இந்த கோபம்ன்றது நம்ம அதிலிருந்து விடுதலை பெற வேண்டிய ஒரு காரியம். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? இதுலேருந்து விடுதலை பெறதுக்கு முதல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன? எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் இப்படி செய்வேன்னு ஒரு டிசிஷன். அது எப்படி செய்வோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ முதல்ல உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படியே கண்ணை மூடுங்க, நிதானமா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க, திருப்பி இதை செய்யுங்க. அப்புறம் அப்படியே நீங்க 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிட்டே போங்க. ஒருவேளை உங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 100 வரைக்கும் கூட எண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்ல, நிதானமா எண்ணுங்க. அப்படி எண்ணிக்கிட்டே இருக்கும்போது, மூச்சையும் நிதானமா உள்ள இழுத்து வெளியே விட்டுட்டே இருக்கும்போது அப்படியே ரிலாக்ஸ் ஆவீங்க. அப்புறம் யோசிங்க, இந்த கோபத்தினால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? இல்லை. நீங்க யார் மேல கோவப்படுறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டாக்குதா? அதுவும் இல்லை. அப்பனா நம்ம இந்த கோவப்படுறத விட்டுறணும்னு நம்ம யோசிக்கணும். அடுத்து, என்ன சூழ்நிலை உங்களை கோவப்படுத்திச்சோ அதுக்கு இப்படி கோவப்படாம நிதானமா யோசிச்சோம்னா நிச்சயமாகவே ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நமக்கு கோபம் வரும்போதும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உடனே ஜஸ்ட் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம அதுலேருந்து விடுதலை பெற முடியாது. ஓ, அப்படியா? அப்ப இதுக்கு பேசாம கோவம் வரும்ப 4 கத்திட்டு போயிடலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கோவம்ன்றது நாளடைவில் உங்களையும் பாதிக்கும். அதனால அதை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதான் நல்லது. பைபிள்ல கூட இந்த கோபத்தை பத்தி கடவுள் சொல்லியிருக்கிறாரு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். இதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? அந்த முற்கோபிக்கு ஹாட் டெம்பர். பீப்புள் வித் ஹாட் டெம்பர் டூ ஃபூலிஷ் திங்ஸ். நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஆளை சொல்றதுக்கு ஹீஸ் அ ஹாட் டெம்பர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஆள் ஃபூலிஷ் திங்ஸை செய்வானா? அப்ப நீங்களும் நானும் வாழ்க்கையில ஃபூலிஷ் திங்ஸ் செய்யறவங்களா இருக்கக்கூடாது. இன்னொரு வசனமும் இருக்கு. சங்கீதம் 37:8வது வசனத்துல கோபத்தை நெகிழ்ந்து அப்படின்னா ரிஃப்ரெயின் ஃப்ரம் ஆங்கர், கோபத்தை விட்டுரு, ஸ்டாப் ஆங்கர்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து உக்கிரத்தை விட்டுவிடு. உக்கிரம்னா என்ன தெரியுமா? கோபத்துக்கு ஹையஸ்ட் லெவல் தான் உக்கிரம். அந்த உக்கிரம் அப்படிப்பட்ட நிலைக்கு போகும்போது அந்த கொலை வரைக்கும் எல்லாம் போயிடுறாங்க. அடுத்து பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? உனக்கு கோபம் வந்துச்சுன்னா உனக்கு எரிச்சல் வரும், அப்புறம் உக்கிரம் வரைக்கும் போயிடும். அதுக்கு பிறகு நீ வேண்டாத காரியங்கள் நிறைய செய்வ, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்ப. அதனால அந்த கோபம் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
அப்போ இந்த கோபம் அப்படின்றது நமக்குள்ள உண்டாகிற ஒரு உணர்வு. அந்த உணர்வை நம்ம உள்ளே அடக்காம நம்ம அதை வெளிக்காட்டணும்னா அது எப்படி வரும்? அது ஒரு எரிச்சல், ஒரு உக்கிர கோபம் அப்படின்ற நிலைக்கு போய் மற்றவங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுத்துரும். அது நமக்கும் கஷ்டம்தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோபத்தை விட்டு ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த காரியத்தை, அந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ணணும். இது பிராக்டிஸ் பண்றதுக்கு ஜீசஸ் கிரைஸ்டுடைய 2 பிரின்சிபிள்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இப்ப நீங்க உங்களுக்கு கோபம் உண்டாக்குகிறது உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், பரவாயில்லை. உங்களை நேசிக்கிறது போல நீங்க அவங்கள நேசிச்சீங்கன்னு வைங்களேன், அவங்க மேல உங்களுக்கு கோபம் வராது. அப்படி நிதானம் ஆயிருவீங்க, அந்த கோபத்தை விட்டுருவீங்க. அடுத்த செகண்ட் பிரின்சிபிள் என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, நான் உன்னை மன்னிச்சது போல நீங்க அடுத்தவங்களை மன்னி. இப்போ உங்களுக்கு கோபம் உண்டாக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அந்த கோபம் அப்படியே போயிரும்ல. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு, எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம், ஆனாலும் அவர் நம்மை மன்னித்து நேசித்து அரவணைச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு எதிராக யாராவது தப்பு செஞ்சு நம்மளை கோபம் உண்டாக்குற மாதிரி சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கோபப்படுறதுக்கு பதிலாக அவங்கள மன்னிச்சிட்டோம்னா நிச்சயமாகவே நம்ம கோபம் அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும். ஸோ இது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகும். இந்த 2 பிரின்சிபல்ஸை அப்படியே கொண்டு போய் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒர்க் அவுட் பண்ணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படி நீங்க அந்த கோபத்துல இருந்து ஒரு விடுதலை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையை விட நல்லா இருக்கும்.